இங்க சேது தன்னோட குழந்தைய அம்மாவா நினைச்சு சாமியா பாக்குறாரு. அங்க தமிழ் அழகரை தன்னோட குலதெய்வமாவே பாக்குறாங்க. சேதுவோட கனவுல அடிக்கடி அவங்க அம்மா வருவாங்க. ஏற்கனவே கூட சேதுவோட கனவுல அவங்க அம்மா வந்து, நான் தான்ப்பா உனக்கு பிள்ளையா பிறக்க போறேன், என் ரூபத்துல தான் உனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே சேதுவோட அம்மா அடிக்கடி அவங்க கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கனவு இப்ப அடிக்கடி சேதுவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுவும் எப்படி வருதுன்னா, அவங்க அம்மா தெரியுறாங்க, சேதுவோட குழந்தை மீனாட்சி தெரியுறாங்க. இப்படி அவங்க அம்மா மூஞ்சும் மீனாட்சியோட மூஞ்சும் மாறி மாறி இப்ப அடிக்கடி சேதுவோட கனவுல வந்துகிட்டே இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் அழகரை தன்னோட குலதெய்வமாவே கும்பிடுறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி சேதுவுக்கு மீனாட்சியும் அவங்க அம்மாவும் கனவுல வர்றது சேதுவுக்கு என்னவோ நமக்கு ஏதோ மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சேதுவுக்கு தோணுது. அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. சேதுவோட அம்மா அடிக்கடி மீனாட்சி உடம்புல வந்துட்டு போறத சேது உணர்றாரு. அதுக்கு உதாரணம் தான் சமீபத்துல மீனாட்சிய தேல் கொட்ட வரும்போது ஐஸ்வர்யாவோட ரூபத்துல சேதுவோட அம்மா தான் வந்து காப்பாத்திருக்காங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேதுவுக்கும் தெரிய வருது. ஆனா ஏன் ஐஸ்வர்யா உடம்புல சேதுவோட அம்மாவால நிரந்தரமா இருக்க முடியலன்னா, அப்போதைக்கு வேற வழி இல்லாம காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷனோட உடம்பு தேவைப்படுதுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் ஐஸ்வர்யா கெட்டவன் தெரிஞ்சும் ஐஸ்வர்யாவோட உடம்புல அவங்க அம்மா சடனா போய் அந்த தேலை தள்ளி விட்டுருக்காங்க. இப்ப அதோட பிரதிபலனா ஐஸ்வர்யாவுக்கு தான் நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டு வருது. இதை ஒரு சாக்கா வச்சு ஐஸ்வர்யா சேதுவை அடையலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கண்டிப்பா சேதுவோட அம்மா நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப மீனாட்சி வளர ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி வளர்ந்தா கண்டிப்பா மீனாட்சி உடம்புல சேதுவோட அம்மா இறங்குவாங்க. இப்பவே அதுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மீனாட்சி அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திருந்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இது ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் சுத்தமா பிடிக்கல. இதை பத்தி ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ நடந்துக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கும் சேதுவுக்கும் இதுக்காகவா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ இப்ப எங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டே வர. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண காரியத்தை எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுத்ததே நம்ம தான் உனக்கு நல்லாவே தெரியும். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா நீ தான் எங்க கூட சேர்ந்து வெளியே வந்தாகணும். தமிழ்ச்செல்வி குரல்ல நீ தான் பேசணும்னு சேதுவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ராஜாங்கத்தை நீ தான் ஜெயிலுக்கு அமைச்சேன்னு சேதுவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு எல்லா தப்பையும் வரிசை கட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இத பக்கத்துல இருந்து மீனாட்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, அந்த நேரத்துல மீனாட்சியோட உடம்புல சேதுவோட அம்மா இறங்கி இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சேதுவோட அம்மா மீனாட்சி ரூபத்துல கேட்டுட்டாங்க. அப்ப இவங்க பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. ஐஸ்வர்யா ரூமுக்குள்ள போறாங்க. மீனாட்சியும் உள்ள போறாங்க. அப்ப மீனாட்சி, ஏ ஐஸ்வர்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏ மீனாட்சி, நீ எப்படி பேசுற? இப்பதான் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்ச, இப்ப என்ன ஐஸ்வர்யான்னு கூப்பிடுற? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஏ ஐஸ்வர்யா, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. இப்பதான் உன்னை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. நீயும் ஈஸ்வரியும் சித்ராவும் ஒண்ணு கூடி பேசுறத இப்பதான் நான் என் காதால கேட்டுட்டு வரேன். எங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டுல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டது நீங்க தான். ஈஸ்வரி, சித்ரா, நீயும் சேர்ந்து எங்க அம்மாவை இப்ப தனியா தவிக்க விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நானும் அழகரும் தெரு தெருவா மாறி மாறி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமா உன்னாலதான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். இரு, எங்க அப்பா வரட்டும், எங்க அப்பா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா, ஏ மீனாட்சி அப்படின்றாங்க. டக்குன்னு மீனாட்சி உடம்புல இருந்து அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி நார்மலா எப்பவும் போல நடந்துக்கிறாங்க. அப்ப சேது வராரு. ஐஸ்வர்யாவுக்கு அல்லு இல்ல. எங்கடா இவ திடீர்னு எல்லா விஷயத்தையும் சேது மாமா கிட்ட சொல்லிட போறாளோ அப்படின்ற பயத்துல நடுங்குறாங்க. ஆனா மீனாட்சி, அப்பா வாங்கப்பா அப்படின்னு எப்பவும் போல நார்மலா பேசுறாங்க. இப்ப குழந்தைய மாத்திக்கிட்டு மீனாட்சி தமிழ் வீட்டுக்கு போறாங்க. அழகர் இங்க வராங்க. அங்க போய் மீனாட்சி எப்பவும் இல்லாத மாதிரி தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்ப பாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி சேதுவோட அம்மா தமிழ்ச்செல்வி உடம்புல வந்துட்டு போறதுனால, என் மருமக எந்த தப்பும் பண்ணாம இப்ப வனவாசத்தை அனுபவிச்சுட்டு வராளே, புருஷன் கூட இல்லாம இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு வராளே, எந்த தப்பும் பண்ணாம இவ அனுபவிச்சுட்டு வர்றது என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சேதுவோட அம்மா மீனாட்சி உடம்புல இருந்து கண்ணீர் விடுறாங்க. என்னடா திடீர்னு மீனாட்சி அழறா அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணை தொடச்சிட்டு, என்ன சாமி, என்னாச்சு சாமி உனக்கு, ஏன் சாமி அழற அப்படின்னும் போது மீனாட்சிக்கு எதுவுமே புரியல. ஏன்னா உடம்புல இருக்கிறது சேதுவோட அம்மா. இருந்தாலும் பரவாயில்லன்னு தன்னோட மருமகளை கட்டி பிடிச்சி அம்மா அம்மா அப்படின்னு மீனாட்சி பேச ஆரம்பிக்கிறா. ஐயோ என் சாமி, என் தெய்வமே, என்ன அம்மானு கூப்பிடுறியா நீ அப்படின்னு தமிழ்ச்செல்வி மீனாட்சியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மீனாட்சி உடம்புல இருந்து சேதுவோட அம்மா வெளியே போயிடுறாங்க. மீனாட்சி உடனே நார்மலா எப்பவும் போல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சேதுவை எப்படியாவது தமிழ்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு மீனாட்சியோட அம்மா
நினைக்கிறாங்க. அப்ப தமிழ்ச்செல்விய அழகர் அம்மான்னு கூப்பிடாம ஐஸ்வர்யாவை அம்மான்னு கூப்பிட்டது சேதுவோட மனசுல வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம சேதுவோட அம்மாவும் மீனாட்சியும் இப்ப திடீர்னு சேதுவோட கண்ணுல வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி தோணுது. சேதுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட மகளை பார்க்கணும்னு தோணுது. நேரா கிளம்பி தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராரு. தமிழ்ச்செல்வி அழகர் அவங்கள அம்மானு கூப்பிடாத வருத்தத்துல அங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சேதுவை பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல. நேரா வந்து சேதுவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, ஏற்கனவே சேதுவை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அழகரும் அவங்கள அம்மானு கூப்பிடலன்ற பெரிய வருத்தத்துல இருக்காங்க. குழந்தைங்க இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால தன்னோட பாசம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமோன்ற பயத்துல சேதுகிட்ட, நீங்க தான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, ஆனா இந்த குழந்தைங்களையும் என்னை விட்டு பிரிச்சு வச்சிடாதீங்க, தயவு செய்து இந்த 2 குழந்தைங்களையும் நானே பாத்துக்கிறேன், நான் பெத்த என் குழந்தைங்க வேற யாரையோ போய் அம்மானு கூப்பிடுறது என்னால பொறுத்துக்க முடியல, அது எந்த பெத்த தாயும் அதை ஏத்துக்கவும் மாட்டா, அதனால என் 2 குழந்தைங்களையும் எனக்கு தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு காலில் விழுந்து கட்டி பிடிச்சி அழறாங்க. சேதுவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐஸ்வர்யா திரும்பவும் என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, ஆனா யாரோ ஒருத்தர் என் குழந்தைங்களை பாத்துக்க வேண்டாம், என் குழந்தைங்களும் யாரோ ஒருத்தர் அம்மானு கூப்பிடுறதுக்கு என்னால அனுமதிக்கவும் முடியாது, அதனால உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க இங்க வந்து பாத்துட்டு போங்க, என்னால அங்க பெரிய வீட்டுக்கு குழந்தைய அனுப்ப முடியாது அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. அதுக்கு சேதுவும் சம்மதிக்கிறாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனாட்சி கண்ணுல இருந்து தண்ணி வருது. சேதுவும் அழகரும் போய் மீனாட்சியை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப சேது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாரு, தமிழ், இப்ப அடிக்கடி எங்க அம்மா என் கனவுல வராங்க, முன்னாடியே வந்து சொன்னாங்கல்ல என் கனவுல நான் தான் உனக்கு புள்ளியா பிறக்க போறேன்னு அப்படின்னு ஏற்கனவே எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, இப்ப பார்த்தா மீனாட்சி முகமும் எங்க அம்மா முகமும் அடிக்கடி மாறி மாறி எனக்கு கனவுல வருது, அடிக்கடி நேர்லயும் எனக்கு அப்பப்ப கண்ணுல தெரியுது தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு ஆச்சரியமாகுது. இப்ப கூட என்ன மீனாட்சி அம்மானு கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சே அப்படின்ற மாதிரி சேதுகிட்ட சொல்றாங்க. நான் பார்த்தேன், மீனாட்சி திடீர்னு அழற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து கட்டி பிடிச்ச உடனே அப்புறம் நார்மல் ஆயிட்டா. அப்ப இதுல இருந்து நல்லாவே தெரியுது உங்க அம்மா மீனாட்சி ரூபத்துல நமக்கு ஏதோ நல்லது பண்ண போறாங்கன்னு தெரியுது, ஏன் அழகரும் என்னை கூடிய சீக்கிரத்துல அம்மானு கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க தமிழ். உடனே சேது, தமிழ், இப்ப நான் சொல்றேன், இப்ப உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், இனிமே அழகரா இருந்தாலும் சரி மீனாட்சியா இருந்தாலும் சரி உன்னை மட்டும்தான் அம்மானு கூப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. இப்ப உனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போறேன், இனிமே உன்னை மட்டும்தான் அழகரும் மீனாட்சியும் அம்மானு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே அம்மாச்சி அங்க வந்து, ஐயா சேது, இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா பாரியா, அங்க நடந்ததை நீயும் பார்த்தல்ல, ஐஸ்வர்யா கிட்ட அந்த குழந்தைய கொஞ்சம் நெருங்க விடாம பாத்துக்கையா, இல்லைன்னா ஐஸ்வர்யாவை தான் அம்மானு கூப்பிடுவாயா, அப்புறம் இவளோட பாசம் தெரியாம போயிடுயா, அததான் இப்ப தமிழ்கிட்ட நான் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டு கிளம்பி போறாரு. அங்க ஈஸ்வரி பாத்தீங்கன்னா எப்படியாவது ஐஸ்வர்யாவோட மனசை கலைச்சி அந்த சொத்தை எழுதி வாங்கணும்ன்றதுல கங்கணம் கட்டிக்கிட்டு குறிக்கோளா இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் அவங்க சொல்றதுக்கு பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல. அப்ப ஈஸ்வரியும் சித்ராவும் அங்க புதுசா ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஐஸ்வர்யா இருக்க இருக்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசத்தை காமிச்சிட்டே போயிட்டு இருக்கா, இது இப்படியே போச்சுன்னா ஐஸ்வர்யா நமக்கு கண்டிப்பா ஒத்துழைக்க மாட்டா, இந்த தேளு மீனாட்சியை கடிக்க வந்த மாதிரி மீனாட்சிக்கு ஏதாவது திட்டம் போட்டுடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழவி உள்ள பறந்து வந்து நங்குன்னு அவங்க வாயிலேயே கொட்டிட்டு போகுது.